நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயிங் டு. கோயிங் டு அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம பேசும்பொழுது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அது எதிர்கால எண்ணங்களை திட்டங்களை வெளிப்படுத்தி பேசுவதற்கான ஒரு சிறப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிங் டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிங் டு அப்படின்ற வார்த்தை எதிர்கால எண்ணங்களை அல்லது நம்மளுடைய திட்டங்களை வெளிப்படுத்தி பேசுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாக்கியம், ஒரு சிறந்த சொல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிங் டு என்பதன் பயன்பாட்டை ரெண்டு விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒன்று, ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயலை செய்ய தயாராவதை அல்லது செய்ய முயற்சிப்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நாளை ஒரு புதிய கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லலாம். ஐன்னு வந்தாலே பக்கத்தில் ஆம் அப்படின்ற ஹெல்பிங் வெர்ப் வரணும். நான் இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? ஒரு புதிய கார் வாங்க போகிறேன். கோயிங் டு அப்படின்னு சொல்லணும். கோயிங் டு வாங்க போகிறேன் அப்படின்றதுக்கு வாங்குதலுக்கு பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் கோயிங் டு பை, என்ன வாங்க போகிறோம்? ஒரு புதிய கார், அ நியூ கார். அப்போ எதிர்காலத்தில், அதாவது நாளைக்கு நான் போய் ஒரு புதிய கார் வாங்க போகிறேன் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில், அதுவும் இந்த கோயிங் டு அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா, ஐ எம் கோயிங் டு பை அ நியூ கார் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக எதுக்கு இந்த கோயிங் டுவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது என்பதை முன்னதாகவே அறிவித்தல், முன்னதாகவே எண்ணத்தை வெளிப்படுத்துதல், அதற்கெல்லாம் நம்ம இந்த கோயிங் டு அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த மேகத்தை பாருங்கள், மழை பெய்யும் என்று நினைக்கிறேன். அந்த மேகத்தை பாருங்கள் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லுக் அட் த clouds. மேகம் அப்படின்னா clouds. மழை பெய்யும் என்று நினைக்கிறேன். I think it is going to rain. going to rain அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எதிர்பார்க்குறோம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்தை பார்த்து நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா. அதை நம்ம முன்னாடியே அறிவிக்கிறோம், முன்னாடியே நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை முன்னதாகவே வெளிப்படுத்துவதற்கு நம்ம கோயிங் டு அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, நான் பார்ட்டியில் பாடப்போகிறேன். நாளைக்கு நான் பார்ட்டியில் பாட போகிறேன். எதிர்காலத்தில் நம்ம திட்டமிட்டு நடக்க போகிற ஒரு நிகழ்வை பற்றி வெளிப்படுத்துவதற்கு நம்ம இந்த கோயிங் டுவை பயன்படுத்தலாம். நான் பார்ட்டியில் பாடப்போகிறேன், இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு சிங். எங்கே பாட போகிறோம்? இந்த பார்ட்டி. இந்த பார்ட்டி. ஐ எம் கோயிங் டு சிங் இன் த பார்ட்டி. நான் இன்று மாலை அவரை பார்க்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு see him அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்க்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது meet him அப்படின்னு சொல்லலாம். see him அல்லது meet him எப்போ? டுடே ஈவினிங். டுடே ஈவினிங். I am going to see him or meet him today evening. அடுத்தது பாருங்க, நான் எனது வாடிக்கையாளருடன் மதிய உணவு சாப்பிட போகிறேன். வாடிக்கையாளர் அப்படின்னா கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மதிய உணவு அப்படின்றத நம்ம லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட போதல ஈட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம கோயிங் டு அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு எப்படி சொல்லலாம்? பாருங்க, நான் அப்படின்னா ஐ ஆம். ஐ ஆம் கோயிங் டு. கோயிங் டு என்ன பண்ண போகிறேன்? ஈட். என்ன சாப்பிட போகிறேன்? லஞ்ச். யார் கூட சாப்பிட போகிறேன்? வித் மை கஸ்டமர். ஐம் கோயிங் டு ஈட் லஞ்ச் வித் மை கஸ்டமர் அப்படின்னாக்கா, நான் எனது வாடிக்கையாளருடன் மதிய உணவு சாப்பிட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இதில் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெய்லி பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் BMW கார் வாங்க போகிறேன். I am going to buy a BMW car. நான் செஞ்சோலைக்கு உதவ போகிறேன். I am going to help செஞ்சோலை. நான் ஆங்கில இலக்கண புத்தகம் எழுத போகிறேன். I am going to write an English grammar book. நான் நீந்த போகிறேன். I am going to swim. இதே மாதிரி நீங்கள் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு செயலை நடத்தணும் அப்படின்னு திட்டமிடப்பட்ட ஒரு செயலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றை முன்கூட்டியே அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இந்த கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை வச்சு எப்படி நீங்கள் பேசலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும் அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க இந்த கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.